வணக்கம். யாம இருக்க பயமே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, மாயவரம் வந்திருந்தோம். மாயவரத்துல இருந்து திருவாரூர் ரோடு இது. திருவாரூர் ரோட்ல பூந்தோட்டம். அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கிற பக்கத்திலேயே குரு பகவானுக்கு ஒரு தனி கோயில் இருக்கு. நம்ம அப்படியே உள்ள போய் இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் நம்ம ஐயா சொல்லலாம்னு இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். ஆசீர்வாதம். எல்லாரும் உலகத்தில் எல்லாரும் சேமமாக இருக்க வேண்டியது. இந்த கோயில் மிக பழமையானது. 2ஆம் குலோத்துங்க சோழர் இந்த கோயிலுக்கு நகை மானியம் எல்லாம் கொடுத்துருக்கு. அதுக்கு கல்வெட்டு இருக்குது இங்கே. இது பெரிய பரிகார ஸ்தலம். தர்மசம்பத்தினி அம்பிகா சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோயில்னு பேர். குரு பகவான் மிகவும் விசேஷமாக இருக்கார். பஞ்சமூர்த்திகளுக்கு விசேஷமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கணபதி, சுவாமி, அம்பாள், முருகன், சண்டிகேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மிக விசேஷமாக குரு பகவான் விசேஷமாக இருக்கார். 12 ராசி மேலேயும் நந்தி பகவான் ரிஷப வாகனத்துலேயும் மேலே உட்காந்துருக்கார். தலைக்கு மேலே அந்த எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி மாமலான தோற்றம் ஆலமரம் அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் ஆகமம் என்ன சொல்லுதுன்னா பரமகுரு அப்படின்னு சொல்லுது. கோயிலுக்கு நிறையா உபயதாரர்கள் வெளிநாடுகள்லேருந்துலாம் வர நிறைய பேர் வந்துருக்கா. எல்லாரும் யாராருக்கு என்னென்ன கல்யாணம், என்னென்ன காரிய தடைகள், திருமணம், இந்த மாதிரி கடன் பிரச்சனை, உடல்நல குறைவு இதெல்லாம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணின்னு அபிஷேகம் அர்ச்சனை செய்தால் நிவர்த்தியாகிறதா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. நிறைய பேருக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோயிலுக்கு ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள். அவங்க உங்களுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் சேமங்களையும் கொடுப்பார் இந்த சுவாமி. எல்லாரும் சேவித்து நற்பலன் அடையும்படி எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்ப கோயிலுக்குள்ள வந்தாச்சு. அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா இங்க நந்தியில தோற்றம் அளிக்கிறாரு. அப்படியே நான் உங்களுக்கு அந்த சிற்பத்தை காமிச்சிடுறேன். இது எவ்வளவு பழைய கோயில் சொல்லி? 1000 வருஷத்துக்கு பழமையான கோயில் இது. அப்படி இங்க மேல பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. விநாயகரோட பழைய சிற்பத்தை அப்படியே பாத்துக்கோங்க. அப்படியே கீழே அப்படியே பாத்தீங்கன்னா இங்க இவரு பேரு ஓ, கீழே பாருங்க நந்தி இருக்கு. நந்தி மேலதான் குரு பகவான் இந்த கோயில்ல அமர்ந்திருக்காரு. அப்படியே பாத்துக்கோங்க. இந்த சிற்பம்லாம் பார்க்க கிடைக்க அபூர்வம். இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மயிலாடுதுறை மயிலாடுதுறை டு திருவாரூருக்குள்ள பூந்தோட்டம் பஸ் ஸ்டாப் அப்படியே இறங்கினீங்கன்னா கோயில் பக்கத்திலேயே இருக்கு. குரு பகவானுக்கு உடைய ஒரு தனி ஆலயம் இது. இங்க வரவங்க தரிசனம் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம அடுத்து உள்ள போய் பார்த்தலாம். அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வந்தாச்சு. நந்தியை தரிசனம் பண்றவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ மூலியமா. அப்படியே பாத்தீங்கன்னா பக்கத்துல அம்பாள் இருக்காங்க. அம்பாளை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலியமா சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த கோயிலுக்கு வரவங்க எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா மாயவரம் டு திருவாரூர் பஸ் ஏறினீங்கன்னா பூந்தோட்டம் பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்கன்னா குரு பகவான் ஆலயம் இருக்கு. இங்க சாமி தரிசனம் பண்றவங்க பண்ணிக்கலாம். இங்க குரு பகவான் நந்தி மேல தோற்றம் அளிக்கிறாரு. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு.